சார்ந்த பெரியவர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, தமிழக வாக்காள பெருமக்களே, அரியலூர் வாக்காள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனகணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் இந்த தேர்தல் வர்றது தெரியும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கட்சிகளுக்கான தேர்தல் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது மக்கள் பிரச்சனைய பார்த்து வாக்களிக்கிற தேர்தல். இது காரணம், இந்த திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கு. அது மக்களுக்கு ஏதாவது செஞ்சிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவும் செய்யல. சரி, என்னதான் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, மக்கள்கிட்ட வரிங்கிற விதத்திலையும் மின்சாரங்கிற விதத்திலையும் உங்ககிட்ட தான் பணத்தை எடுக்கிறாங்க. இதுதான் அவங்க செய்யறது செஞ்சது. ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கு, ஏதாவது உதவி செஞ்சிருக்காங்களா? எதுவும் இல்ல. வீட்டுல படிச்ச பையனுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்களா? இல்ல. அப்போ இத ஒவ்வொரு வீட்லயும் உள்ளவங்க வாக்களிக்கிறவங்க சிந்திச்சு பார்க்கணும். 100 நாள் வேலைன்னு சொன்னாங்க, அதை கொடுத்தாங்களா? இல்ல. அதுல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதெல்லாம் மறைச்சு சும்மா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 5 நாள் 6 நாளைக்கு வேலையை கொடுக்கறது, அடுத்தது வேற ஊருக்கு கொடுக்கறது, உங்கள்கிட்ட கேட்டா வரும்னு சொல்றது, இது மாதிரி தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், உண்மையை பேசுறவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கறத நான் வலியுறுத்துறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து பெரிய நிறுவனங்களை எல்லாம் நாங்க இங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம், உங்க பிள்ளைக்கெல்லாம் வேலை கொடுப்போம், மொத்தம் 6 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் 5 வருஷத்துல அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கும் கொடுக்கல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துல வேலை செஞ்சு ஓய்வு பெற்ற பிறகு புதுசா வேலைக்கு ஆள் எடுக்கணும், அத கூட எடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சம்பளத்துக்கு பணம் இல்ல. சரி, ஏன் பணம் இல்ல? அம்மா இருந்த பேர்ல ஒழுங்கா நடந்துச்சு. அம்மா நிறைய திட்டங்களை ஏழை மக்களுக்கு கொடுத்தாங்களே, அதெல்லாம் ஏன் இப்ப கொடுக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வேற ஒண்ணும் இல்ல. அரசாங்கத்துக்கு வர்ற வருமானம் நேரா அரசாங்கத்துக்கு வரமாட்டேங்குது. அது வேற எங்கெங்கே போயிடுது. அதனால பணம் இல்லாததுனால இவங்க புதுசா வேலைக்கு வர்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, நிறுவனங்களை கொண்டு வர முடியல, மக்களுக்கான உதவி எதுவும் செய்ய முடியல. கேட்டா என்ன சொல்றாங்க? 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க பேச்சுக்கே வரேன். 1000 ரூபாய் எப்படி கொடுக்குறாங்க? உங்க வீட்டுல இருந்து 500 யூனிட் கரண்ட் உபயோகப்படுத்துறவங்க கிட்டத்தட்ட 2 கோடி வீட்டு ஜனங்க இருக்கு. 2 கோடி வீட்டு ஜனங்கள்டேந்து எக்ஸ்ட்ரா அம்மா இருந்தப்ப விட இப்ப ஒரு 1000 ரூபாய் கூட வருது. அத வாங்கி கிட்டத்தட்ட 2000 கோடி
உங்ககிட்ட இருந்து வருஷத்துக்கு வாங்குறாங்க. வாங்கிட்டு அதுல கொஞ்சம் தெளிச்சு விட்டா மாதிரி 1000 ரூபாய கொடுக்குறாங்க. சரி, இந்த 1000 ரூபாய வச்சுட்டு ஒருத்தங்க 30 நாள் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. இப்ப என்ன சொல்றாங்க, அடுத்த தேர்தல் வந்துட்டதுனால இன்னும் ஒரு 1000 ரூபாய் போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாம் உங்ககிட்ட இருந்து அந்த வாக்குகளை வாங்கறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறது. சரி, அந்த 1000 ரூபாய் கொடுத்ததும் எப்படி கொடுத்தாங்க? ஆட்சிக்கு வந்த உடனே மறு மாசத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும்ல, கொடுக்கல. 3வது வருஷத்துக்கு அப்புறம்தான் மெதுவா ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மீதி வருஷம் என்னாச்சு? கொடுக்கல. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த 2000 ரூபாய்னு சொன்னது அடுத்த தேர்தல் 6 மாசத்துக்கு முன்ன வேணா கொடுக்கலாம். இல்ல வந்த உடனே கொஞ்சம் கடனை வாங்கி முன்னாடி வேணா கொடுப்போம், அதோட நிறுத்திக்குவோன்னு நிறுத்தலாம். ஏன் சொல்றேன்னா, வருவாயே இல்ல. வருவாய் வர்றது வேற வழிக்கு போகுது. அது நேரடியா அரசாங்கத்துக்கு வந்தாதான் இந்த ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியும். அது வரமாட்டேங்குது இந்த திமுக ஆட்சியில. அதனால என்ன சொல்றாங்க, டோக்கன் கொடுக்கிறோம். ஜனங்க கஷ்டத்துல இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி நாங்க டோக்கன் கொடுக்கிறோம், நீங்க போய் உங்களுக்கு பிடிச்ச சாமான நீங்க போய் கடையில வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முதலமைச்சர் பதவியில இருக்காரு, நீங்க கொடுத்த பதவி இருக்கிறாரு, அவர் இப்படி பொறுப்பு இல்லாம பேசலாமா? பொறுப்பு இல்லாம பேசலாமா? அப்படின்னா பேசக்கூடாது. சரி, இவரு இப்படி சொல்றாரு. இன்னொருத்தரு நாங்க முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போனவருக்காருல்ல, அவரு என்ன பண்றாரு, இதுக்கு ஒருபடி மேல போய் அவரும் முதலமைச்சரா இருந்தவர். அவரு என்ன சொல்றாரு, வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி தரோம், அது இல்லாம 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. இவங்க 2 பேருமே மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு விஷயத்த சொல்லி ஆசை காட்டி மோசம் பண்றதுதான். எதுக்காக சொல்றேன்னா, ஏற்கனவே 12 லட்சம் கோடி கடன்ல இருக்கும். இப்ப திருப்பி மேற்கொண்டு இந்த கடனை வாங்கிதான் இதை கொடுக்கணும். அவங்க அப்பா வீட்டு பணத்தையோ அவங்க சொந்த பணத்தையோ கொடுக்க மாட்டாங்க, இப்படி கொடுக்கறது தான். அது மட்டும் இல்ல, இந்த கரண்ட் எல்லாரும் வீட்டுக்கும் கொடுத்துட்டு அதுல இருந்து இந்த 1000 ரூபாய் மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளே சொந்தமா கரண்ட் தயாரிக்கிறோம். அம்மா இருந்தப்ப ரொம்ப நல்லா நடந்தது. நம்ம மின்சாரத்தை பக்கத்துல உள்ள மாநிலத்துக்கே வித்துருக்கோம். சரி, இப்ப ஏன் பத்தல அப்படின்னா, அந்த மிஷினை எல்லாம் ரிப்பேர் பண்ணி போட்டுட்டு போய் வெளியில தனியார்கிட்ட போய் அவங்க ஏதாவது செய்வாங்க அவங்களுக்கு, அதுக்காக தனியார்கிட்ட போய் காசு கொடுத்து வாங்குறாங்க. விலை ரொம்ப அதிகம் கொடுத்து வாங்குறாங்க. 25 ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் விலைக்கு வாங்குறாங்க. வாங்கி அந்த மின்சாரத்துறைக்கு கடன் மேல் கடன் வச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் இப்ப பொது ஜனங்களுக்கு தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால என்ன பண்றாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுவோம், ஒரு 525 வாக்குறுதியை இப்ப கொடுப்போம். இப்ப கொடுத்துட்டு நம்ம ஓட்டை வாங்கிட்டு திருப்பி நம்ம பதவியில உட்கார்ந்துருவோம். திருப்பி நம்ம வேலைய சம்பாதிக்கிற வேலைய பார்ப்போம் அப்படிங்கிற ஒரே நினைப்பு தான். அந்த நினைப்ப நீங்க மாத்தி காட்டணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்ப நான் யோசிச்சேன்,
சரி, நம்ம தேர்தல் அறிக்கை கொடுக்கணும். என்ன இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பொய் சொல்லி இப்படி ஜனங்களை ஏமாத்துறதுக்கு கொடுக்கறாங்க. நம்ம அந்த மாதிரி கொடுக்க முடியாது. நம்ம அம்மா மாதிரி இருப்போம். அம்மா வளர்ப்புலே வந்துட்டோம். நம்ம அம்மா ஜனங்கள்கிட்ட பொய் சொல்லி என்னைக்கும் பழக்கமே இல்லை. நல்லபடியா செஞ்சிருக்காங்க. அதனால நம்ம இவங்க சொல்ற மாதிரி பொய்ய சொல்லாம உண்மைய சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கணும். அவங்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத பார்த்து செய்யணும். அப்படிங்கறதுக்காக தான் இந்த மகப்பேறு உதவித்தொகை அம்மா இருந்தப்ப 18,000 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை இப்ப நம்ம 24,000 ரூபாய கொடுப்போம். அதே போல பிறந்த குழந்தைக்கு அம்மா நல பெட்டகம்னு கொடுத்தாங்க. ஆனா இப்ப இந்த திமுக அரசாங்கம் அதெல்லாம் நிறுத்திட்டு அதை நம்ம சரியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிராம பகுதியில் உள்ள மகளிருக்கு, கிராமப்புறத்துல உள்ள பெண்கள் குடும்பம் நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அத நினைச்சு 1,00,000 கோழி பண்ணைகள் அவங்களுக்கு நம்ம வச்சு கொடுக்கறது, 1,00,000 ஆட்டு பண்ணைகள், 1,00,000 மாடு வருஷத்துக்கு இதை நம்ம கொடுக்கணும். அந்த ஏழை எளிய மக்களுங்களுக்கு இதை நம்ம செய்யணும். அதுல 50% நம்ம மானியமா கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து சொல்லியிருக்கோம். அது இல்லாம அவங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அம்மா கொடுத்தப்ப மடிக்கணினி மற்ற இது படிப்புக்கு வேண்டிய ஐட்டம் எல்லாம் கொடுத்தாங்க. அது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். அது சரியான நேரத்துல அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். அப்புறம் பட்டியலின பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகைன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அத 50% உயர்த்தி கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நகர் மற்றும் கிராம பகுதிகளில் வசிக்கும் வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவசமாக வீடு கட்டித்தரப்படும். வரும் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படிங்கறத சொல்லிக்கிறோம். இப்ப நிர்வாக திறமையே சுத்தமா இல்லாம ஏறுமுகத்துல உள்ள மின்சார கட்டணம் அத கட்டுக்குள்ள கொண்டுட்டு உங்க பலுவை கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, புது விதமான தொழில்நுட்பத்துடன் காற்று ஆலைகள், சூரிய மின் உற்பத்தி, இதன் மூலம் கிட்டத்தட்ட கூடுதலாக 10,000 மெகாவாட் உருவாக்கப்படும். மின்மிகை மாநிலமாக தமிழகம் மாற்றப்படும். மாதந்தோறும் அரிசி அட்டை வச்சிருக்கவங்களுக்கு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும். இந்த மாதிரி இப்ப திமுக அரசு 1 மாசம் கொடுக்கறது, திருப்பி 3 மாசம் கழிச்சு கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், சரியா கொடுப்போம். அப்புறம் முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாயா உயர்த்தி கொடுப்போம். அங்கன்வாடிகளில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வாரத்துக்கு 5 முட்டைகள் கொடுக்கப்படும். அதிக அளவுல வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை கொண்டு வேலை வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்குவோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும் விதமாக 2 லட்சம் அரசு பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும். ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகள், கால்வாய்கள் தூர் வாராமலவே தூர் வாரிட்டதா சொல்லிட்டு இருக்காங்க.
விவசாயத்திற்கு தேவையான பாசன நீர் கடைமடை பகுதிகளுக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்வழி தடங்கள் தேவையான தடுப்பணைகள் கட்டப்படும். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை நான் வர்ற வழியெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்ததுல நான் சேகரிச்ச வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சா இந்த மக்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கறத நினைச்சு இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கோம். காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர்கள், மதிய உணவு அமைப்பாளர், சமையலர் போன்ற பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும். ஏன்னா நிறைய இடத்துல 2-3 பள்ளிக்கூடத்தை சேர்த்து ஒரு சமயகரமா போயிட்டு இருக்கு. அத சரி பண்ணி ஆகணும். அதை நிச்சயம் சரி பண்ணுவோம். சேதமடைந்த கிராம, நகர மற்றும் மாவட்ட சாலைகள் போர்க்கால அடிப்படையில் சரி செய்யப்படும். செயல்பாட்டில் இல்லாம உள்ள குடிநீர் திட்டங்கள் போர்க்கால அடிப்படையில் சரி செய்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே போல ஆவின் பால் கொள்முதல் விலை 4 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். சிறு குறு தொழில்களுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளுடன் 25 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும். 1000 அம்மா உணவகங்கள் அனைத்து மாநகராட்சி, நகராட்சிகளில் துவங்கப்படும். சரியாக இப்ப பராமரிக்கப்படாமல் உள்ள அம்மா உணவகங்கள் செயல்பாட்டிற்கு அதையும் கொண்டு வருவோம். இளைஞர்கள் சொந்த தொழில் செய்ய ஊக்குவிக்கும் விதமாக 20 லட்சம் வரை வங்கிகளின் மூலமாக கடன் வழங்குவதற்கு வழிவகை செய்யப்படும். அவ்வாறு வழங்கும் கடன்களுக்கு 3% வட்டி சலுகை மானியமாக வழங்கப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3250 உயர்த்தப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4250 உயர்த்தப்படும். இது எல்லாமே நிச்சயமா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். அதனால இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நல்லா நினைப்பு வச்சுங்க. உங்கள்கிட்ட தேர்தலுக்கு முன்ன நாங்க இதை தந்துடுறோம், அதை தந்துடுறோம், எங்களுக்கு வாக்கு போட்டுருங்க அப்படின்னு வருவாங்க. அந்த வரும்போது நீங்க அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. வாங்கிட்டு வாக்க மட்டும் நம்ம சின்னம், ஏழைகளோட சின்னம் தென்னந்தோப்பு சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் அரியலூர் விஷயமா கொஞ்சம் சொல்லணும். கொள்ளிடம் ஆற்றில் தூத்தூர் அருகே கதவணையுடன் கூடிய தடுப்பணை கட்ட 2015 அம்மா இருந்தப்போ அம்மா அவர்களால் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு ஆணையும் வெளியிட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் அம்மா மறைவுக்கு பிறகு நான் உட்கார வச்சுட்டு போனேன், அரசாங்கம் செய்யல, அதுவும் தவறானது, இது அம்மாவுக்கு செய்யற நன்றி கிடையாது, செஞ்சிருக்கணும், செய்யல. ஆனால் அது அரசாங்க ஆணை என்பதால் அதன் பிறகு திமுக அரசாங்கம் அதை செய்திருக்கணும், ஆனா செய்யல. இத நாம நிச்சயம் செய்வோம். அரியலூரில் இரவு நேரங்களில் பேருந்துகள் இல்லாமல் வெளியூர் செல்லும் பயணிகள் அவதி. நான் சொல்றேனே, இங்கேருந்து பக்கத்து தொகுதி, அவர்தான் போக்குவரத்து துறை அமைச்சர். அவர் எங்க சிஎம் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அதான் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அவரு ஒழுங்கு மரியாதையா மக்களுக்கு பஸ்ஸ வாங்கி விடாம
சும்மா வந்து நான் ஏதாவது எங்காவது பேசணும்னா உடனே 2 பஸ்ஸை காமிட்டு ஒரு பச்சை கொடியை காட்டுறது, அதோட சரி வேலை முடிஞ்சு போச்சு. அதனால பக்கத்து தொகுதி அப்படிங்கறதுனால அங்க உள்ள மக்களும் அவங்களும் பஸ்ஸுக்கு கஷ்டப்படுவாங்க. நல்லா யோசிச்சு போட்டு வாக்க போடுங்க. கொள்ளிடம் ஆற்றில் வீணாக செல்லும் நீரினை கரையோரம் உள்ள வறண்டு கிடக்கும் ஏரி குளங்களில் சேமித்து நிலத்தடி நீர் மட்டும் உயர நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. இது நம்மளுடைய தேர்தல் அறிக்கையிலே வருது. இங்க மட்டும் இல்ல, எங்கெங்க இந்த பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் போர்க்கால அடிப்படையில நம்ம சரி செய்வோம் அப்படிங்கறத சொல்றேன். திருமானூர் மற்றும் தாப்படூர் பகுதிகளில் நவீன அரிசி ஆலை அமைக்க வேண்டும். சித்தமல்லி ஏரி, பொன்னேரி, கண்டிராதித்தம் ஏரி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான ஏரிகள் மற்றும் ஏரிகளுக்கு வரக்கூடிய வரத்து வாய்க்கால்களை தூர்வார வேண்டும். அதுக்கு ஒரு தனியான ஒரு ஐடியாவே இருக்கு. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம தமிழகம் முழுவதும் அந்த முறையை கையாண்டு நிச்சயமா நல்லபடியா தூர்வாருவோம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். இப்ப எல்லாம் என்ன நடக்குது, தூர்வாருவோம் அப்படிங்கிற பேர்ல பில்ல மட்டும் போட்டு பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. இதுதானே நடக்குது. எங்க பார்த்தாலும் தூர் வாடுறது இல்ல. அதுக்காக தான் இதை சொல்றேன். கோடை காலங்களில் பல்வேறு கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு தொடர்ந்து இருந்து வருகிறது. இதனை தீர்க்க எந்தவித நடவடிக்கையும் இப்ப இருக்கிற அரசாங்கம் எடுக்கல. மாவட்டத்தின் முக்கிய மானாவாரி பயிரான மக்காச்சோளம், எள், கடலை மற்றும் முந்திரி போன்ற பல்வேறு விளைபொருட்களை பதப்படுத்தி வைக்க போதிய வசதி இல்லாமல் வீணாகிறது. இதுக்கு கொடோன் கட்டி தரப்படும். நெசவு தொழிலாளர்களுக்கு இலவச மின் இணைப்பு மற்றும் குறைந்த விலையில் நூல் கிடைக்க வேண்டும் என்றும் நெசவு செய்த துணிகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்கீங்க. இந்த இதுக்கும் நம்ம இதுல நிச்சயம் நல்லது பண்றோம். அப்புறம் வாக்குறுதி எண் 442 நம்ம கொடுக்கல, போன முறை திமுக கொடுத்தது. அதுல அரியலூர் தஞ்சாவூர் புதிய அகல ரயில் பாதை திட்டம் முடிக்க மத்திய அரசை வலியுறுத்தும். நீங்க எங்க மத்திய அரசை வலியுறுத்துனீங்க? நீங்க மத்திய அரசு கிட்ட சண்டை போடுறதே தானே உங்களுக்கு வேலையா இருக்கு. மக்கள் பிரச்சனையை கூட நீங்க கொண்டு போக மாட்டீங்க. எல்லா எம்பியும் ஜெயிச்சு வச்சிருக்கீங்க. போய் அங்க உட்கார்ந்துட்டு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நீங்க மக்களுக்கு உள்ளதை எதையும் செய்யல. இது உங்க கையில உள்ள விஷயம் இல்ல. அதாவது ரயில் பாதையெல்லாம் அமைக்கணும்னா அது மத்திய அரசு தான் செய்ய முடியும். அப்ப மத்திய அரசு கிட்ட போய் வழிமுறைய சொல்லி இந்த பிரச்சனை இருக்கு எங்க ஊர்ல, இத செஞ்சு கொடுங்கன்னு கேட்கறத விட்டுட்டு மத்திய அரச பேசி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி மக்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும்? அத நீங்க தான் யோசிக்கணும். யோசிச்சு நல்ல முடிவை நீங்க எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். இந்த அரியலூர்லாம் பின்தங்கிய மாவட்டம். அம்மா இருக்கும்போது இங்க வந்து அரியலூர் பெரம்பலூருக்கு நிறைய கோழி வளர்ப்புக்கு நிறைய பண்ணிவிட்டோம். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால சொல்றேன், இந்த அரியலூர்ல உள்ள மக்கள், இந்த அரியலூர் சட்டமன்ற மக்கள் அனைவரும் ஒரே மனதோட உங்க குடும்பத்தாரோட சேர்ந்து வாக்குகளை திரு ராஜ்குமார் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு அவரை வெற்றி பெற செய்ய வேணுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கெல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அத நல்லதை செய்யுங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரணும். வந்தாதான் நாடு உருப்படும், நல்லாவும் இருக்கும். அதனால நல்லபடியா நீங்க எல்லாம் செய்யுங்க. மறந்துடாதீங்க, ராஜ்குமார் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிக்கணும்னு உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன்.
நாளை நமதே, வெற்றி நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.